Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி நில மோசடி வழக்கில் முன்னாள் இணை ஆணையரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரான பழனி கோயிலின் முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்துவிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர். பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் தனியாருக்கு மாற்றப்பட்டது தொடர்பான விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிபிசிஐடி அலுவலகத்தில் பழனி கோயில் முன்னாள் இணை ஆணையர் ஆஜராகியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் காளிராஜன் இணைந்திருக்கிறார். காளிராஜன், எதன் அடிப்படையில் முன்னாள் இணை ஆணையர் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார்? என்ன விவரம்? பழனி கோயில் மடத்திற்கு சொந்தமான ரூபாய் 100 கோடி நில மோசடி வழக்கு. இது சம்பந்தமாக இன்று திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் பழனியின் முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்து உட்பட 4 பேருக்கு சமன் அனுப்பிய நிலையில் அவர்கள் இன்று ஆஜராகியுள்ளனர். அவர்களிடம் தென்மண்டல காவல் கண்காணிப்பாளர், அதாவது சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளர் சஜிதா அவங்களிடம் விசாரணை மேற்கொண்டு வர்றாரு. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் சந்தை பகுதியில் அமைந்துள்ள ஒரு கார் பார்க்கிங், அதாவது பழனியோட கார் பார்க்கிங் ஏரியா, அந்த ஏரியா போலி பத்திரங்கள் மூலம் 100 கோடி சொத்துள்ள மதிப்பை 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்தது தொடர்பாக இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை தொடர்ந்து இந்த வழக்கு தீவிரத்தன்மை அறிந்து தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியது. இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி சிபிசிஐடி தரப்பில் முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டு இந்த வழக்கானது அடுத்த கட்டத்திற்கு நகர தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இதற்கு தென்மண்டல ஐஜி சஜிதா தலைமையில் தேவையான ஒரு 30க்கும் மேற்பட்ட சிபிசிஐடி அதிகாரிகள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டு ஒவ்வொரு விசாரணையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று பழனி கோயிலின் முன்னாள் இணை ஆணையர் மாரிமுத்து உட்பட 4 பேர், அதாவது முன்னாள் ஓய்வு பெற்ற விஏஓ மற்றும் முன்னாள் ஓய்வு பெற்ற தாசில்தார், மேலும் தற்போது பணியில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை ஆய்வாளர் ஆகியோரிடம் தற்போது இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி காளிராஜன். பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் தனியாருக்கு பத்திரம் கிரயம் செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனி கோயில் முன்னாள் இணை ஆணையர் உட்பட 4 பேர் இன்று விசாரணைக்கு ஆஜராகி இருக்கின்றனர். 100 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.